அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் 9:15 முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணியிருந்த வீடியோ அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது வந்து மேக்ஸ் கணக்கு தான். ஒரு காரணம் இருக்கணும். ஒரு மேக்ஸ் கணக்கு நம்ம கணக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்களே கணக்கு எடுக்கலாம். நீங்கள் கணக்கு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்னா என்னன்னு யாருக்குமே தெரியாமல் மொத்தமாக போய் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க அந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடையாது என்கிட்ட நான் கேட்கப்படுவேன். இப்போ அதுனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ண ஆப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்போ ஆப்ஷன் இந்த காரணத்துக்காக இதில் இருக்குது, இப்போ என்ன காரணத்துக்காக இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் தான் நம்ம கேல்குலேஷன் எப்படி இதை வந்து டெரிவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். யாருக்கிட்டையும் கிளாஸுக்கு போகணும் இது பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒன்றா உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். நாட்கள் அதிகமாக அவ்வளோதான் விஷயம் தவிர எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி 25,400 கால் 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடுன்னு சொல்லியிருக்கோம். 108 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? காலையில் இங்கே பாருங்க, இங்கேருந்து என்ன ஆச்சுங்க, கீழே இறங்கினது இங்கிருந்து திரும்பிடுச்சு. கரெக்டுங்களா? இங்க கீழே இருக்கிற வரைக்கும் என்னாச்சு, மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கும். சரி, இங்க இருந்து ஏன் இது திரும்பிச்சு? இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழணும். ஏன், என்ன காரணம், ஏன் இங்க திரும்பணும்? இந்த ரீசன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டேன், அது ஒரு சைக்கிளுக்கு பல வேல்யூ. இங்க என்னத்துக்கு இருந்துச்சு, இங்க என்னத்துக்கு திரும்ப, இதுக்கெல்லாம் வேல்யூ அங்கங்க வேல்யூஸ் இருக்கு. அப்போ அந்த வேல்யூ தெரியணும். தெரியாம நம்ம மொத்தம் அதெல்லாம் ஏன் என்ன காரணங்கள், அந்த வேல்யூ தெரிந்தாலும் அந்த வேல்யூ வைத்து வர்த்தகம் பண்ண முடியுமா? அடுத்தது 108 இங்க பாருங்க, இங்க வந்து தான் உங்க டிசிஷனை நான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான். இங்க 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 இவர் ஏறின உடனே ஏன் உள்ள வந்தாரு? உள்ள வந்தாலும் இங்க இருந்து இதுக்கு மேல அவரால் போக முடியாது, கீழே இறங்க முடியாது. ஏன், என்ன காரணங்கள், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சும்மா ஏதோ பிரீமியம் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போய் வச்சுக்கிட்டு மார்க்கெட் அதே போல இன்னைக்கு இப்படிதான் மூவ்மெண்ட் ஆகுமா? எஸ், அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இறங்கின கடைசி வரைக்கும் 108. அப்ப என்ன, காலையில இறங்கின மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சதுதான். ஏறி ஒரு இடத்துலயே ரேஞ்ச் போர்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இன்னைக்கு ஆப்ஷன் பை இருக்கு, ஒண்ணுமே இல்லை, சம்பாதிச்சிட முடியாது, செல்லர்ஸ் தான் ஜெயிச்சு இதா பண்ணிருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. அப்படியே அந்த புள்ளினா, ஏன் நம்ம புள்ளினா புள்ளி அங்கதான் இது பண்ணும் எதுவுமே. இங்க எடுத்து ஏன் இங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியாதா சொல்லுங்க? லாஜிக் வேணுமா? எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு வேல்யூஸ், அங்கங்க நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் பையர் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க பற்றி தெரியவில்லை என்று அர்த்தம். சரி, நம்ம ஃபின் நிஃப்டி வருவோம். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட 0 to 0 கால் பண்றவங்க ஏதோ பண்ணுங்க, ரூல் என்னவோ அந்த ரூல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு கொடுத்துருந்தது 24,000 கால் 68 ரூபாய்க்கு மேல இருந்ததான் ஃபின் நிஃப்டி அப் சைடு, 68 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து இறங்கினது இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, ஒரே ராக்கெட் டக்குன்னு இங்க போன உடனே 68 ரூபாயில என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதை அரசு அந்த 68 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இது நின்று இருந்துன்னு வச்சோங்க, சஸ்டைன் இருந்ததுன்னா மேல ஃபர்தரா இன்னொரு மூவ்மெண்ட்டை காமிச்சிருக்கும். கடைசி வரைக்கும் என்னாச்சு ஃபின் நிஃப்டியில இன்னைக்கு ட்ரேட் பண்ணவங்க நிலைமை கேட்டா, ட்ரேட்ல சைட்வேஸ் பிரீமியம் புள்ள கிடையவே கிடையாது. நம்ம புள்ளியில ட்ரேடு இங்க திரும்பிச்சா இறங்குச்சா, எத்தனை ட்ரேடு இங்க பாருங்க, இங்க இதெல்லாம் ட்ரேட்ஸ், இது எல்லாமே ட்ரேடு. இதெல்லாம் ஏன்னு கண்டுபிடிங்க தயவு செய்து. தெரியாம மட்டும் ஆப்ஷன் பையிங் மார்க்கெட்ல இருக்காதீங்க. ஆப்ஷன் பையிங்லாம் படிங்க நீங்களே. ஓனா நிறைய யூடியூப்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா நானும் எல்லாரும் போல பேசிக் கண்டென்ட் எடுத்து உள்ள வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா அது கண்டென்ட் போட்டா தப்புங்க. மார்க்கெட்ல நான் வந்து நீங்க சிந்திக்கணும், நம்மளை சிந்திக்கவே விட மாட்டாங்க. மார்க்கெட்லயும் சரி, எந்த ஒரு ஃபீல்டுலயும் சரி, நம்மளை சிந்திச்சீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.